சரி, என்ன செஞ்சா வருமானம் வரும் அப்படின்னு பாப்போமா? சரி, இப்ப என்ன செய்ய சொல்றாங்க? ஒரு 3 விஷயம், இது வந்து SSS அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயம் பண்ணா வருமானம் வரும். எப்படி? முதல் விஷயம் செல்ஃப் யூஸ். முதல்ல நம்ம என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி முதல்ல செல்ஃப் யூஸ் பண்ணி பாருங்க. 2 விதத்துல செல்ஃப் யூஸ் பண்ணலாம். எப்படி? முதல்ல நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணி பார்க்கணும். 2வது என் வீட்டுல இருக்கக்கூடிய செல்ஃப் யூஸ் பண்ணணும். எப்படி? இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நான் செல்ஃப்ல வச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ஹைஜீனிக்கான ப்ராடக்ட்டை யூஸ் பண்றேன், இந்த ப்ராடக்ட் மூலியமா எனக்கு வந்து கூடுதலா வருமானம் வருது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இது என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க வந்து உண்டு பண்ணி கொடுக்குறீங்க. அப்ப செல்ஃப் யூஸ், இதுதான் முதல் விஷயம். அப்ப செல்ஃப் யூஸ் பண்ணா தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த வியாபாரத்தை நம்ம மூவ் பண்ண முடியும். இப்ப செல்ஃப் யூஸ் கண்டிப்பா பண்ணா தான் இந்த பிசினஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பா. எப்படி? இப்ப நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், மதுரையிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன். என்னுடைய கடையில வந்து தோசை தான் ஃபேமஸ்னு வச்சுக்கோங்க. அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து தோசை சாப்பிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றேன், ஒரு 8 மணி ஆகுது நைட்டு, அப்படியே என்னுடைய ஹோட்டல்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு கல்லால உட்கார வச்சுட்டு, நீ கல்லாவை பாத்துக்கோப்பா, எனக்கு பசிக்குது, நான் போய் பக்கத்து ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிட்டு வரேன்னு எந்திரிச்சு போனேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என் கடைக்கு வந்து தோசை சாப்பிடுவாங்க, என்ன முத்துன்னு முத்துவாங்களா முத்த மாட்டாங்களா? இப்ப இதுதான். இப்ப ஏன் தோசை கடையில நானே தோசையை சாப்பிடாம ஊர்ல இருக்க ஆளு பூரா வந்து தோசையை சாப்பிடணும் அப்படின்னா இது நடக்குமா? அதேதான் இங்கேயும். இப்ப நம்ம முதல்ல செல்ஃப் யூஸ் பண்ணி பார்க்கணும், இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கணும், ஃபீல் பண்ணணும். அப்படி நீங்க ஃபீல் பண்ண விஷயத்த ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு எல்லாமே டவுட் வரும், யார்கிட்ட போய் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லவா? உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குவாங்களோ, யாரெல்லாம் டெய்லி சோப்பு போட்டு குளிப்பாங்களோ, யாரெல்லாம் வீட்டை வந்து சுத்தமா தொடச்சு வீட்டை சுத்தமா வச்சுப்பாங்களோ, யாரெல்லாம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வந்து நல்லா நீட்டா துவைச்சு போடுவாங்களோ, அவங்க கிட்ட போற சொல்லணும். இந்த பிசினஸை ஷேர் பண்றதுக்கு ஏதோ பயங்கர அப்படியே டிகிரி ஃபையா அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க நம்ம இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அவங்க பல்லு விளக்கணும், சோப் போட்டு குளிக்கணும், நீட்டா ட்ரெஸ் வந்து துவைச்சு ட்ரெஸ் போடுற ஆளா இருக்கணும், அவ்வளவுதான். வீட்டுல சமைச்சு சாப்பிடுறவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். இதை போய் நீங்க ஷேர் பண்ண முடியும். ஹைஜீனிக்கான ப்ராடக்ட், இதுல ஒரு கூடுதல் வருமானம் இருக்குங்கிறத நீங்க வந்து ஷேர் பண்ண முடியும். ப்ராடக்ட் வேணும், இல்ல நானும் இதை பிசினஸா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய சிம்பிளான விஷயம், ஸ்பான்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்பான்சர்னா என்ன? நீங்க எப்படி ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு கீழே உங்களுடைய நம்பர் போட்டு உங்களுக்கு கீழே அவரை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா கொண்டு வருவீங்க. சிம்பிளான விஷயம். சார் இது என்ன சார் புதுசா இருக்கே அப்படிங்கிறீங்களா? இது புதுசு ஒன்றும் இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பேங்க்ல நான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், டைரக்டா அந்த மேனேஜர்கிட்ட போய் சார் என் ஃப்ரெண்டு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு சார், என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா ஓபன் பண்ணி கொடுத்துருவாரா? முடியாது. என்ன செய்யணும்? ஒரு ஆள் வந்து இன்ட்ரோடக்ஷன் கையெழுத்து போடணும், என்ன இந்த நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு. இதுதானங்க காலகாலமா இந்த மெத்தட்ல தானே ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஒன்னும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அப்ப இது நம்ம டே டு டே ஏதாவது ஒரு வேலையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், சரியா? அதை இங்க வந்து பிசினஸ் பர்பஸ் செய்ய போறோம், அவ்வளவுதான். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போறோம், அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ண போறோம். ஃபீல் பண்ண விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபீல் பண்ண விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கும் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை நானும் எடுக்கணும், எனக்கும் ஒரு ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் வேணும், எனக்கும் ஒரு கூடுதலா வருமானம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களை ஜஸ்ட் ஸ்பான்சர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அப்படி உங்களால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நபர், உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர் அவர் வீட்டுக்கு வாங்கி செல்ஃபிஸ் பண்ணுவாரு, அவருக்கு தெரிந்த 10 பேர்த்துல ஷேர் பண்ணுவாரு, அதுல 4 பேர் ப்ராடக்டை வாங்க வருவாங்க, 4 பேர் பிசினஸ் பண்ண வருவாங்க. அப்ப இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் சுத்தும் பொழுது உங்களுக்கு கீழே ஒரு பெரிய டீம் வந்து பில்ட் ஆகுது. இங்க பாருங்க, இந்த இதுல உங்களுக்கு புரியும். இந்த முதல் நபர் இருக்காரு, அவர் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்றாரு, அவர் தெரிஞ்ச ஒரு 10 ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்றாரு, அந்த 10 ஃபேமிலி யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 10 ஃபேமிலிக்கு ஷேர் பண்றாங்க. அப்ப 10 ஃபேமிலி 10 பேருக்கு சொல்லும் போது 100 பேர் ஆச்சு. அந்த 100 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு சொல்றாங்கன்னு வைங்க, 1000 பேர் ஆச்சு. அப்ப 3 ஸ்டெப்லயே 1111 ஃபேமிலிஸ் வந்துருச்சு. இவங்க அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கடையில பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க,
ஒரு 3ஆம் தரமான 4ஆம் தரமான பொருளை எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாம, சரியா? இப்ப வெஸ்டீஜ்ல பொருளை வாங்குவாங்க, கடையை மாத்தி பொருளை வாங்குவாங்க, ஹைஜீனிக்கான ப்ராடக்ட், அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது, அவங்களுக்கு பெரிய ஒரு இன்கம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்ப ஒரு 1000 ஃபேமிலி வந்துருது ஒரு 3 ஸ்டெப்ல. இந்த 1000 ஃபேமிலியும் மாதம் கிட்டத்தட்ட 400 ப்ராடக்ட் இருக்கு வெஸ்டீஜ்ல, 10,000க்கு மேற்பட்ட பெஸ்ட் டீல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 1000 rupees ஆஃப் ப்ராடக்ட் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க செல்ஃப் யூஸுக்கு 1000 பேரும் 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் பிசினஸ். அப்ப இந்த முதல் நபருக்கு கீழே ஒரு 10 லட்ச ரூபாய் பிசினஸ் நடக்கும் பொழுது இதுல ஒரு இன்கம் பிளான் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த இன்கம் பிளான் படி அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்ட்ரக்சர் படி அவங்கவுங்களுக்கு தேவையான இன்கம் போனது போக இந்த முதல் நபருடைய மாத வருமானம் நீங்க 1.5 லட்சம் ரூபாய் இருக்குங்க. இந்த கற்பனை பாருங்க, சரியா? அப்ப இதுதான் இந்த பிசினஸ் பிளான். நம்ம யூஸ் பண்ண போறோம், நம்ம ஷேர் பண்ண போறோம், ஸ்பான்சர் ஆக போது அவங்க உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண போறாங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சார் இவ்வளவு நேரம் சூப்பரா இருந்துச்சு சார், இப்ப இதை கேட்டா எனக்கு இது ஆளை பிடிக்கிற மாதிரி இருக்கு சார், எங்கேயோ ஆளை சேர்க்கிற மாதிரி இருக்கு சார், ஏதோ பிரெயின் வாஷ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, புவர் ரிச். புவர் ரிச். இந்த புவர் பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கடவுள் தான் அந்த புவர் பீப்புளையும் ரிச் பீப்புளையும் படைச்சார் அந்த உலகத்துல. அப்படி கடவுள் தான் இவங்க புறாமே புவர், இவங்க புறா ரிச் அப்படின்னு படைச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு பேர் கடவுளே கிடையாது. அப்ப கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் படைச்சாரு. ஆனா பாருங்க, ரிச் ரிச் ஆகிட்டே இருக்கிறாங்க, புவர் புவர் ஆகிட்டே இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புவர் பீப்புள் அவங்களுடைய வேலை நேரத்தை மட்டுமே வச்சு ஒரு வேலையையோ தொழிலையோ செய்வாங்க. நம்ம முதல்ல பார்த்தோமா, ஆக்டிவ் இன்கம் சம்பாதிக்கிறவங்க, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலை நேரத்தை மட்டுமே வச்சு ஒரு தொழில் செய்வாங்க இல்லையா? அவங்களுடைய 10 மணி நேரத்தை கொண்டு போய் இந்த ரிச் பீப்புள்கிட்ட அடகு வச்சிருவாங்க. ஐயா சாமி, இந்தா என்னுடைய 10 மணி நேரத்தை வச்சுக்கோ, எனக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடு, நான் ஏதோ பொழப்பா ஓட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த புவர் பீப்புள் ஏன் புவராக இருக்கிறாங்க அப்படின்னா, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் இந்த 2 கேட்டகரியும் அவங்களுடைய 10 மணி நேரத்தை மட்டுமே வச்சுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இயங்குது. அதனாலதான் அவங்களால அந்த புவர் மிடில் கிளாஸை தாண்டி வெளியேற முடியல. ஆனா பாருங்க, இந்த ரிச் பீப்புள் என்ன செய்வாங்க தெரியுமா? எந்த பணக்காரங்களாவது அவங்களா கடையை திறந்து அவங்களா வியாபாரம் செஞ்சு அவங்களா மூடிட்டு போறதை பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்ப பெரிய பெரிய பணக்காரங்க அந்த கேட்டகரி பார்த்தோமா, பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறவங்க, அவங்களா யாரு? பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். பிசினஸ் ஓனர்ஸ்னா யாரு? தனக்கு கீழே நிறைய நபர்களை வச்சு பிசினஸ் பண்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தனக்கு கீழே குழு உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 100 பேரை வேலைக்கு சேர்த்து அந்த 100 பேரோட 10 மணி நேரத்தை விலைக்கு வாங்கி தன்னுடைய வேலை நேரத்தை 1000 மணி நேரமா மாத்திக்கிட்டவங்க. இன்னும் கொஞ்சம் புத்திசாலிகள் 1000 பேரை வேலைக்கு சேர்த்து 1000 பேரோட 10 மணி நேரத்தை விலைக்கு வாங்கி தன்னுடைய வேலை நேரத்தை 10,000 மணி நேரமா மாத்திக்கிட்டவங்க. அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் ரிச் பீப்புள் அப்படின்னா, யாரெல்லாம் தன்னுடைய வேலை நேரத்தை கூட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல ரிச் பீப்புள். சரி, வேலை நேரத்தை எப்படி சார் கூட்டினாங்க? தனக்கு கீழே ஆளை சேர்த்து தான் வேலை நேரத்தை கூட்டி இருக்கிறாங்க. அப்ப அவங்க யாரும் வெக்கப்படல, அவங்க யாரும் இது படல, அவங்க எல்லாம் ஆளை சேர்த்து தான் பணக்காரனா இருக்கிறாங்க. அவங்க சேர்க்கறதுல 10ஓட 11 நம்மளும் போய் என்னையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி அவங்கள பணக்காரன் ஆக்கி விட்டுட்டே இருந்தோம். இப்ப வெஸ்டேஜ் நம்மள என்ன சொல்லுது, நீங்களும் உங்களுடைய வேலை நேரத்தை கூட்டுங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், வித்தவுட் நாலேஜ், நீங்களும் உங்க வேலை நேரத்தை கூட்டுங்க, நீங்களும் பணக்காரன் ஆகுங்க, நீங்களும் இந்த 5% மக்களுக்குள்ள உள்ள வாங்குங்கிறாங்க. எப்படி சார் இங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 பேரை கொண்டு வரீங்க, இந்த 10 ஃபேமிலியும் ப்ராடக்டை யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தெரிஞ்ச 4 பேருக்கு இதை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்ப 10 பேரும் 1 மணி நேரம் டெய்லி அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்களுக்கு கீழே 10 மணி நேரம் வேலை நேரம் கூடிச்சு. இந்த 10 பேரும் அவங்க 10 பேர் சொல்லும் போது 100 பேர், அந்த 100 பேரும் 1 மணி நேரம் இந்த ப்ராடக்ட் பத்தி பேசினாங்கன்னா எக்ஸஸா 100 மணி நேரம் உங்க வேலை நேரம் குடிக்குச்சு. அப்ப 100 10 110 மணி நேரம் நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க. அப்ப பாருங்க, 111 மணி நேரம் உங்களுக்கு கீழே வேலை நேரம் கூடுது.
ஆனா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 24 மணி நேரம் மட்டும்தான். இதுல நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் 12 மணி நேரத்துக்கு மேல உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா இப்ப நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா உங்களுடைய 24 மணி நேரத்தை 111 மணி நேரமா மாத்திக்கிட்டீங்க. மணி நேரம் கூடுது, ஆளை சேர்க்கல, மணி நேரம் கூடுது. ரெண்டாவது, இந்த 100 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் சொல்லும் போது 1000 பேர் வருவாங்களா? இந்த 1000 பேர் 1 மணி நேரம் பேசினாங்கன்னா அப்ப அடிஷனல் 1000 மணி நேரம் உங்க வேலை நேரம் கூடுதா? இதே வேலைய நான் ஒருத்தரோட 10 மணி நேரத்தை வெளியில விலைக்கு வாங்கணும்னா நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கணும், அவர் கல்யாணம் முடிச்சாருன்னா அதுக்கு நான் எல்லாமே சீர்வரிசை செஞ்சு கொடுக்கணும். இவ்வளவு வேலைகள் இருக்குங்க. அது செஞ்சுதான் அந்த 5% மனிதர்கள் அந்த 5% கேட்டகரிக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம எவ்வளவு புத்திசாலித்தனமா உங்களுடைய வேலை நேரத்தை இங்க கூட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த 5% கேட்டகரியில இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் பிறருடைய மணி நேரத்தை தன்னுடைய மணி நேரமா மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல ரிச் பீப்புள். அவங்கதான் இந்த பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறவங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழு, நான் அந்த முதல் நபரே இயங்காம வீட்டுல உட்கார்ந்தாலும் அந்த கீழே இருக்க குழு அவங்க உங்க வீட்டுக்கு மாசம் மாசம் பொருளை வாங்கத்தான் போறாங்க, அவங்க பல்லு விளக்கத்தான் போறாங்க, அவங்க டீ காஃபி குடிக்கத்தான் போறாங்க, அவங்க சோப் போட்டு குளிக்கத்தான் போறாங்க. அப்ப இந்த முதல் நபர் இயங்காத சூழ்நிலை உருவான போதும் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த குழு இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப அவருக்கு கீழே இருக்கிறவங்க இயங்க 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 இந்த முதல் நபருக்கு தேவையான ஒரு பாசிவ் இன்கம், பாதுகாப்பான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. சரி, இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எல்லாமே இல்லை சார், இது ஆள் சேர்க்கறதா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு சிம்பிளா விஷயம் சொல்றேன். நான் ஸ்கூல் ஆக்சுவலா நான் டீச்சர், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு ஆனுவல் லீவ் விட்டோம்னா பிள்ளைங்க கூட வீட்டுல இருக்குங்க. ஆனா நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அங்க போய் என்ன தெரியுமா செய்வோம், புள்ள பிடிப்போம். என்ன சார் புள்ள பிடிக்கிறீங்களா? ஆமாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா அட்மிஷன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் புள்ள பிடிக்கிறதுன்னா சரி, ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஆளை சேர்ப்பாங்க. ஆளை தானே சேர்க்கிறாங்க வேலைக்கு. நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன், அந்த ஃபேக்டரிக்கு நான் ஆள் சேர்க்கணும், கரெக்டா? ஆனா அதுக்கு நான் ஆள் சேர்க்கணும்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சிருப்பேன், ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வச்சிருப்பேன், கரெக்டா? இப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஆள் தானே சேர்க்குது. போக்குவரத்து துறை, காவல்துறை, மின்சாரத்துறை, எல்லாத்துக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆள் தானே சேர்க்குது. அப்ப கவர்மெண்ட் ஆள் பிடிக்குதா? அப்போ ஸ்கூல்ல புள்ள பிடிக்கிறாங்களா? அப்போ ஒரு பிசினஸ் ஓனர் ஆள் பிடிக்கிறாரா? இல்ல இல்ல. அப்ப அவங்களாம் என்ன செய்யறாங்க, புத்திசாலித்தனமா பிறருடைய மணி நேரத்தை தன்னுடைய மணி நேரமா மாத்திக்கிறாங்க. அந்த வித்தையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்மளும் இங்க ஆள் பிடிக்கல, நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய மணி நேரத்தை தான் இங்க கூட்ட போறோம். சரியா? இப்ப இதுதான் பிசினஸ். அப்ப இந்த குழு உருவாக்குவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மணி நேரத்தை கூட்டிக்கிறது தான் இந்த குழுவை நம்ம உருவாக்குற விஷயம். ஓகேவா? சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா சரி சார், எனக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்ப நான் இதை ஆள் சேர்க்கறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப நானே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றேன்னு வைங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டேன். மறுநாள் என்னுடைய வேலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டு டாக்டரை சேர்க்கணும், நர்ஸை சேர்க்கணும், தோட்டக்காரரை சேர்க்கணும், ஊர்ல இருக்க நோயாளியை புறம் பிடிக்கணும். ஊர்ல இருக்க நோயாளியை புறம் பிடிச்சி ஆஸ்பத்திரியில நான் வச்சாதான் எனக்கு என்ன ஓடும், ஆஸ்பத்திரி ஓடும். அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணா கூட நான் ஆளுதான் பிடிக்கணும். சரி, நாளைக்கே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, ஒரு கட்சி கொடி டிசைன் பண்ணியாச்சு, கட்சி கொடி ஏற்றியாச்சு. மறுநாள் என்னுடைய வேலை என்னவா இருக்கும், நான் ஆளாதான் சேர்க்கணும், கட்சி தொண்டர்களை சேர்க்கணும், அங்கங்க தெரு ஆளை உட்கார வச்சு நான் ஆள் பிடிக்கணும். ஐயா, இந்த உலகத்தில் யாருதான் ஆள் சேர்க்கவில்லை, இந்த கடவுளே ஆளுதான் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. நீ ஆள் சேர்க்கிற கடவுள் பூரா செல்வம் குளிக்கிற கடவுள். ஆள் சேர்க்காம இருக்கக்கூடிய கடவுள் அங்கங்க குளத்துக்கடியிலையும் மரத்துக்கடியிலையும் பாவம் ₹1 ₹2 உட்கார்ந்துருக்காங்க. நல்லா யோசனை பாருங்க. எந்த கடவுள் பக்தர்களை சேர்த்துக்கிட்டே இருக்காரோ, எந்த கடவுள் பக்தர்களை இழுத்து இழுத்து கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருக்காரோ, அந்த கடவுளுடைய உண்டியில தான் காசு புறம் கொட்டுது. அப்ப கடவுளே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாரு, குழு உருவாக்க தானே சொல்லி கொடுக்குறாரு. கடவுளுடைய தத்துவம் என்ன? நீங்க ராமர் என்ன செஞ்சாரு, குழுவோட தானே சுத்திக்கிட்டு இருந்தாரு. இயேசுநாதர் என்ன பண்ணாரு, குழுவோட தானே சுத்திட்டு இருந்தாரு. நபிகள் நாயகம் என்ன பண்ணாரு, தொண்டர்களோட சுத்திட்டு இருந்தாரு, அவருடைய சீடர்களோட சுத்திட்டு இருந்தாரு. அப்ப கடவுளே நமக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா,
நீ தனி மனிதனா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீ என்னைக்கு குழு உருவாக்குறியோ, என்னைக்கு உன்னுடைய குழு அளவை பெருசாக்குறியோ, அன்னைக்கு தான்ப்பா நீ இந்த உலகத்துல நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுங்கிற தத்துவத்தை கடவுளே நமக்கு உணர்த்திட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமோ இல்ல இது ஆள் சேர்க்கறதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியும்.